கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே பவுலடியார் கொரிந்து சபைக்கு ஒரு 4 விதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். முதலாவது ஆலோசனை, விழித்திருங்கள். 2 காரியங்களுக்கு விழித்திருக்கணும். ஒன்று, நம்முடைய எதிராளியாக பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவனுடைய தந்திரமான செயலுக்கு நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் விழித்திருக்கணும். ரெண்டாவது, ஏன் விழித்திருக்கணும்னு சொன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, 2ஆம் வருகை எப்பொழுது நமக்கு தெரியாது. திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்பதற்கு விழித்திருக்கிறது அவசியம். 5 புத்தியுள்ள கன்னிகள் விழித்திருந்தாங்க, மணவாளனோடு கூட பிரவேசித்தாங்க. 5 புத்தியில்லாத கன்னிகள் விழித்திருக்கலை, ஆயத்தமாக இல்லை, கைவிடப்பட்டாங்க. அப்படி நாம் விழித்திருந்து அவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அதனால் விழித்திருங்கள். 2வது, விசுவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். இன்றைக்கி விசுவாசத்தில் நிலைத்திருக்காதபடினால அநேகர் ஆண்டவரை மறுதலிச்சு, சபையை மறுதலிச்சு பின்வாங்கி போய் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்குறோம். அப்படி நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ சொல்லிட்டு சொல்கிறாரு, விசுவாச துரோகம் முந்தி நேரிடுன்னு சொல்கிறார். ஆகவே நாம் விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறவர்களாக இருக்கணும். 3வது காரியம், புருஷராக இருக்கணும். புருஷராக இருக்கிறதுன்னு சொன்னால் தேர்ச்சி பெற்றவர்களாய், சத்தியத்தில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். யார் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாய், சத்தியத்தில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். அதான் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கணும், தேறினவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் குறிப்பிடுகிறது. புருஷராக இருக்கணும். புருஷராக இருக்கும்போது அவனுக்கு எல்லா காரியங்களும் தெரிஞ்சிருக்கும், அறிஞ்சிருப்பான், தேர்ச்சி பெற்று இருப்பான். அதனால தான் புருஷராக இருக்க சொல்லி குறிப்பிடுகிறார். அடுத்தது, திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு நாம் தோண்டு போகக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. சீஷர்களுக்கு கூட ஒரு முறை சொன்னார், இந்த பூமியில் அவர் ஊழியத்தை செய்யும்போது சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி தைரியப்படுத்தினார். அதே ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், திடன் கொள்ள வேண்டும். திடனற்றவர்களாய் நாம் போகாதபடிக்கு திடன் கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே இந்த 4 ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை நடத்துவார். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. ஆண்டவர், இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக, புருஷராய் இருக்கிறவர்களாக, தினம் கொள்ளுகிறவர்களாக இருக்க அது கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.